சொல்லுங்கள் உங்கள் பேர்? என் பேர் ராபர்ட்டு. நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இங்கே மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்கேன். சரி இன்றைக்கி வந்து நான்வெஜ் மீல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறேன். மட்டன் பிரியாணி நான்வெஜ் டேஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது வேறு லெவலு. அதுவும் மண் சட்டியில் உட்காந்து சாப்பிட்றது அது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கத்தை சுற்றி நம்ம தாளாம்பூர் சுற்றி இந்த மாதிரி ஹோட்டல்ன்றது எனக்கு வாழ்நாளையில் நானும் இப்போ வந்தேன். சாரோட அன்பு எப்படி இருக்குன்னா அந்த மட்டன் லிவர் மாரி இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அது இல்லாமல் சரி என்னதான் இருக்குன்னு உள்ளே வந்து பார்க்கும்போது தான் டேஸ்ட்லாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். உங்களோட ஃபேவரட் மட்டனா சிக்கனா? மட்டன். இப்போ வாங்கி போகிறது மட்டன் மட்டன் பிரியாணி. ஆமாம். எப்படி இருக்குது? அது எத்தனை பேர் சாப்பிட்லாம் பாக்கெட் வாங்கி போகிறேன்? 2 பேர் சாப்பிட்லாம். மட்டன் பிரியாணி 2 பேர் சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். ஒர்க் பண்ணுறீங்க சார்? நான் வந்து வண்டலூர் கிறிஸ்டன் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். ஓ, வண்டலூர் கிறிஸ்டன் காலேஜ். ஆமாம். வாழ்த்துக்கள், சூப்பர். சார் வந்து அடுத்தடுத்த பிரான்ச்சு கிளைகள் ஓப்பன் பண்ணுறது நாங்கள் வந்தோம். இது ஒரு செய்தியாக எடுத்து பப்ளிஷ் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாம்பாக்கத்தில் இருக்கோம். மாம்பாக்கத்தில் அன்னை மண் சட்டி உணவகம். இங்கே வந்து ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மட்டன் பிரியாணி வேறு லெவலு. அது இல்லாமல் இங்கே இருக்கிற மீன் குழம்பு இது வந்து இது வரைக்கும் சென்னை சிட்டியில் நீங்கள் சாப்பிடாத ரகத்தில் வேறு லெவலில் இருக்குது. இது வாங்க உள்ளே போய் கடையை பார்க்கலாம் வாங்க. மண் சட்டி உணவகம். பேர் டிஃப்ரெண்டாக இருக்குது. மண் சட்டி உணவகம். அன்னை மண் சட்டி உணவகம். அன்னை மண் சட்டி உணவகம். இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு எறா சாம்பிள் கொடுத்துருக்கோம். எறா சாப்பிட்டு பாருங்கள். மண் சட்டி சமையலில் செஞ்ச எறாங்க. பக்கத்தில் இருக்கிறவர் தான் ஓனரு. அவர் தான் ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் 3 மாதம் ஆகுது. 3 மாதம் சக்ஸஸ் பண்ணிட்டாரு. அடுத்த கட்டம் நெருங்கியிருக்கார் சார். எப்படி இருக்குது எறா? எப்படி இருக்குது? சாப்பிட்டு எப்படி இருக்குது? சூப்பராக. சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. அப்படியே அம்மா கொஞ்சம் ஊட்டுங்க. உங்கள் கையால் அம்மா ஊட்டுங்க. வாங்க வாங்க வந்து வாங்கிக்கங்க. இப்படி செல்லமாக கொடுக்குறாருல, சாப்பிடுங்க. அந்த காரம் ஸ்பைசி மசாலா எப்படி இருக்கும்? எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா? கண்டிப்பாக 2 பேர் 3 பேர் சாப்பிடலாம். அந்த போர்ஷன் கிட்ட போங்க. நல்லா இருக்கு. வீட்டில் பண்ணுற மாதிரி. வீட்டில் என்ன மேடம் உங்களுக்கு? மப்பேடுலேருந்து வரும். 10 கிலோமீட்டர். எப்படி எதை பார்த்து உள்ள வந்தீங்க? இல்லை, பையன் வேலம்மாள் ஸ்கூலில் படிக்கிறாங்க மாம்பாக்கத்தில். ஸோ டெய்லி வருவோம் இந்த ஏரியா. வந்தப்போ பார்த்துட்டு ஹட்டை பார்த்துட்டு வந்தோம். பாரம்பரியமாக இதனுடைய நிறுவனர் பார்த்திங்கன்னா ஆல்வின் சார் மற்றும் அவருடைய துணைவியார் வந்து நடத்திட்டு வராங்க. இங்கே வர கஸ்டமர் ஒரு ட்ரிப் இங்கே வந்துட்டாங்கன்னா தொடர்ந்து இங்கே வராங்க. இப்போ கூட கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து போனாங்க அவருடைய சைல்டோட. கிட்டத்தட்ட மப்பேடு 10 கிலோமீட்டர் இருக்குது. அங்கேருந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. மட்டன் பிரியாணியாக இருக்கட்டும், ஸ்பைசியான மட்டன்ஸுடைய ஸ்பைசி எறா, மட்டன் ஃபிஷ் குழம்பு எல்லாமே இங்கே அருமையாக இருக்குது. பப்ளிக் வந்து டெய்லியும் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. நல்ல ஒன்று அந்த பாரம்பரியத்தோடு அமைச்சிருக்காங்க செட்டிங்ஸ் எல்லாமே. ஹோட்டல்ஸு அது மட்டும் இல்லாத பாரம்பரிய உணவுகள் எல்லாமே அந்த தண்ணி குடிக்கிறது முதல்ல கொண்டு எல்லாமே அது கொண்டு பாரம்பரியமான அந்த மண்பானையில் செய்யப்பட்ட டம்ளர்ஸு எல்லாமே அதுதான். அடுப்போட செட்டிங்ஸு எல்லாமே அருமையாக இருக்குது. இதை மக்கள் அனைதினமும் வந்து விரும்பி சாப்பிட்டு இது லைக் பண்ணுறாங்க இந்த அன்னை மண்பானை செட்டி உணவகத்தை.